என்னாச்சு தாயி, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. முதல் தடவையா ஆதியை ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன். நானும் என் அப்பாவும் அவனை என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணோம். ஆனா ஒரு தடவை கூட நாங்க நினைச்சது நடக்கல. ஆனா இந்த தடவை நான் நினைச்சதுக்கு மேலேயே நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நல்லதுதா. எனக்கு அந்த ஆதி பையன் கஷ்டப்படணும் அப்படித்தான். இதுக்கப்புறம் அவன் வெறும் கஷ்டம் மட்டும்தான் சார் படுவான். அந்த ஆதியும் பாரதியும் சேர்ந்து உங்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. எது எப்படியோ தா, அந்த ஆதி பையன் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரை வர வச்சுட்டல, எனக்கு அது போதும். அதெல்லாம் சரி சார், எனக்கு ஆதி எதிரி. அவனை பழி வாங்கறதுக்கு நான் வந்தேன். நீங்க உங்க மருமகனை பழி வாங்க என்னால என்ன பண்ண முடியும்? கருத்தா, இந்த காட்டுல எலி பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்கிற பொந்துல புகையை போட்டோன்னு வெய்யே, அந்த பக்கம் இருக்கிற பொந்து வழியா எலி வந்து போடும். அதே மாதிரிதான் இப்ப நீ ஆதி மேல காட்டின தண்ணி தான் இப்ப என் மாப்பிளைய அடிச்சு இழுத்துட்டு போகுது. புரியல சார். அட என்ன தாயி நீ, இம்புட்டு புத்திசாலியா இருந்துகிட்டு இத கூட கணிக்க முடியல உன்னால? இப்ப நீ வந்ததுனால தானே ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவுல சண்டை வந்துச்சு. ஆமா. அப்புறம் நீ எப்படி இங்க வந்த? நீங்க எனக்கு போன் பண்ணி சொன்னதுனால வந்தேன். சரி, எங்கிட்ட தான் உன் நம்பர் இல்லையே, அப்புறம் எப்படி நான் உனக்கு போன் பண்ண? அதான் உங்க மாப்பிள்ளை கிட்ட இருந்து போன் நம்பர் வாங்கினேன்னு சொன்னீங்களே. ஓ, சோ என் நம்பரை உங்களுக்கு கொடுத்தது உங்க மாப்பிள்ளை. இப்ப புரியுது சார். அப்படித்தான் தா, எங்க அடிச்சா எங்க வலிக்குமோ அங்க மட்டும்தான் அடிக்கணும். ஆனா ஒரே அடி ஓங்கி அடிக்கணும். ஏத்தா, இந்த அழகர் பையன் எனக்கு பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. என் பொண்ணு கழுத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டினதும் இல்லாம இன்னைக்கு என் பொண்டாட்டி என் புள்ள அம்புட்டு பேரையும் வசியம் பண்ணி மயக்க வச்சுப்புட்டு என புள்ள பூச்சியை பாக்குற மாதிரி பாக்குறான். அறியாதை இல்லாம நடத்துறான் தா, என்னால சீரணிக்க முடியலதா. இந்தாரு, என் வீட்லயும் சரி இந்த ஊர்லயும் சரி பிரசிடென்ட் தர்மலிங்கம்னா ஒரு தனி பேர் இருந்தது. ஆனா இப்போ அம்புட்டி கெடுத்து போட்டான் தா. சரி விடுங்க சார். அதான் நீங்க நினைச்ச மாதிரி இப்ப எல்லாமே நடக்க போகுதுல்ல. இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா உங்க வழிக்கு வரமாட்டான். நீ உன் ஆட்டத்தை ஆரம்பிச்சு போட்ட. இனி நான் போய் ஆடணும் இல்ல, என் ஆட்டத்தை பாரு.